தேதி சொல்லும் செய்தி. டிசம்பர் 8 மனோபாலா பிறந்த தினம். இயக்குனர், குணச்சித்திர நகைச்சுவை நடிகர், யூடியூபரும் கூட. தென்னிந்திய திரைப்பட உலகின் சிறந்த நகைச்சுவை கலைஞர். கலைஞானியால் இயக்குனர் இமயத்தின் உதவி இயக்குனராக வாழ்க்கையை ஆரம்பித்து ஊர்காவலனாய் வளர்ந்து 20 திரைப்படங்களை இயக்கியதோடு 200க்கும் மேற்பட்ட படங்களில் குறுகிய காலத்தில் உயரம் தொட்டவர். மூத்த மற்றும் இளைய நடிகர்களோடும் எளிமையாக அனைவரிடமும் இனிமையாக பழகக்கூடிய உயர்ந்த மனிதர். திரைக்கலையோடு கலந்த கலைஞனின் நினைவுகளை போற்றுகிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. தேதி சொல்லும் செய்தி. கங்கை அமரன் பிறந்த நாள். இசையமைப்பாளர், பாடலாசிரியர், திரைக்கதாசிரியர், நடிகர், இயக்குனர் என பன்முகம் உண்டு இவருக்கு. 16 வயதினிலே திரைப்படத்தில் பாடல் ஆசிரியராக அறிமுகமாகி அதிசய பிறவியாய் வளர்ந்து மங்காத்தா ஆடி மாஸ் காட்டிய பாடல் வித்தகர். மறுபுறம் இவருடைய இயக்கத்தில் உருவான திரைப்படங்களும் என்றும் மறக்க முடியாதவை. கரகாட்டக்காரனை மறக்க முடியுமா நம்மால்? எழுத்தாய், இசையாய், இயக்கமாய், என்றும் இளைஞனாய் இவர். வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. தேதி சொல்லும் செய்தி. பன்முகப் பாடகன் அருண்மொழி பிறந்த நாள். இசைஞானியின் குழுவில் புல்லாங்குழல் கலைஞராய் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நெப்போலியன் எனும் பெயரால் பயணித்தவர். பின்னாளில் அற்புத பாடல்களை பாடிய பாடகராய் அருண்மொழியாய் நம்மை கவர்ந்தவர். காலம் வென்ற இசையாலும் தன் காதல் குரலாலும் தமிழ் இசையை அலங்கரித்த பாடகர் திரு அருண்மொழி. மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. தேதி சொல்லும் செய்தி.